இப்போ 14வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. இப்போ சீக்கன் வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருக்கான். ஸோ அதனால் சீக்கன் ஆஃப் -x = பை மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ தீட்டாவோட வேல்யூ θ1 θ2 இந்த வேல்யூ ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தென் சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. நம்ம அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நமக்கு θ1 = tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 எழுதலாம். இப்போது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் போத் சைட் மல்டிப்ளை பை tan எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். tan θ1 = tan இன்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 கிடச்சிருப்பான். இப்போ tan இன்வெர்ஸ் கேன்சல் பண்ணுறேன்னா இப்போது tan θ1 = √3 கிடச்சிருப்பான். எப்போ வந்து உங்களுக்கு tan வந்து √3 கிடச்சிருப்பான்? tan θ1 = tan π/3ல உங்களுக்கு √3 கிடச்சிருப்பான். ஓகேவா? ஸோ tan கேன்சல் பண்ணால் θ1ஓட வேல்யூ வந்து π/3. இது நமக்கு மொதல் θ வேல்யூவோட ஆன்சர். இப்போ ரெண்டாவது θ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் θ2 = சீக்கன் இன்வெர்ஸ் -2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன எழுதுறேன்? π மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் 2. எப்போ வந்து உங்களுக்கு சீக்கன் வந்து 2ன்னு கிடைக்கும்? சீக்கன் π/3ல வந்து உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் சீக்கன் π/3ன்னு எழுதிப்பேன். ஸோ சீக்கன் இன்வெர்ஸ் கேன்சல் பண்ணால் π மைனஸ் π/3ன்னு எழுதுவேன். ஸோ இங்கே இப்படி போச்சுன்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2π/3ன்னு கிடைக்கும் உங்களுக்கு θ2ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா, அதாவது டிஃப்ரென்ஸ் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்போது θ1 மைனஸ் θ2 இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துருவோமா? அப்போது π/3 மைனஸ் 2π/3. ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து சேமாக இருக்கிறதுனால ஸோ நேராக நம்ம மைனஸ் பண்ணனா மைனஸ் π/3ன்னு கிடைக்கிது. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். இப்போது மைனஸ் π/3 எதில் இருக்கான்? ஆப்ஷன் பி. அவன் தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அந்த பர்டிகுலர் இமேஜ் அனுப்பிட்டு எனக்கு என்ன டவுட்னு சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.